விஜய் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல கட்சி தொடங்க போறதாக அறிவிச்சிருக்காரு. அதே நேரம் வர்ற நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட போறதில்லை என்றும் வர்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் ஒரே இலக்குன்னு அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்ல யாருக்கும் தன்னுடைய ஆதரவு இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. அண்மையில் 2 கோடி உறுப்பினர்கள் தான் இலக்குன்னு அறிவித்ததோடு இல்லாம உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்துறதுதான் தன்னோட முதற்கட்ட பணினும் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு இடையில நடிகர் விஜயின் அரசியல் கட்சியின் பணிகள் தீவிரமா நடைபெற்று வருது. தமிழகத்துல இருக்கிற 234 தொகுதிகளை 100 மாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகளை நியமிக்க திட்டமிட்டிருக்காராம். திமுகவுக்கு 72 மாவட்டங்களும் அதிமுகவுக்கு 82 மாவட்டங்களும் இருக்கும் நிலையில் இதற்கும் அதிகமான மாவட்டங்களை உருவாக்க திட்டமிட்டிருக்காராம் விஜய். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு எங்க நடைபெற போறதுன்ற குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் மதுரை மாவட்டத்தில் முதல் மாநாடு நடைபெற போறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த மாநாடு நெல்லை அல்லது தூத்துக்குடியில் நடைபெறும்னு சொல்லிட்டு வந்த நிலையில மதுரையில் நடத்தப்பட உள்ளதாக சொல்லப்படுது. அதாவது 100 மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் நியமனம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாநாடு நடைபெற போறதாக சொல்லப்படுது. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகல. தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் கல்வி சம்பந்தப்பட்ட சின்னமாக இருக்க போறதாக சொல்லப்படுது. குறிப்பா பேனா உள்ளிட்ட சின்னங்களை வாங்க விஜய் திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இது மட்டும் நடந்தா மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் மொத்த ஓட்டுகளை அவர் அள்ளி விடுவார் என்று சொல்லப்படுது. இதை அறிவிக்கும் முன்னே கேப்டன் சமாதிக்கு சென்ற ஆசி வாங்க இருக்காராம். விஜயகாந்த் மீது விஜய் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான்.